எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முட்டை கறி முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வேணுங்கிற பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். 6 முட்டை எடுத்து அவிச்சு ஓடை எடுத்து வச்சுக்கலாம். 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் ஒரு பக்கம் இருக்கிறது கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், இது சோம்புத்தூள், இது மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன், ஒரு பிஞ்ச் இப்படி வச்சுருக்கேன். இது கரம் மசாலா பவுடர். 1 டீஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன். இது 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். இது ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால கெட்டியாக இருக்குது. ஃப்ரெஷ் க்ரீம் இது 1 டீஸ்பூன். 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சில பேர் வெங்காயத்தை அரைச்சி நைஸாக வச்சுக்குவாங்க, இல்லை பொடியாக நறுக்கி வச்சாலும் அது சேர்ந்துடும். இது கொஞ்சம் வெள்ளைப்பூடு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 6 இல்லாட்டி 7 பல் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதில் இருக்க ஸ்வீட் டேஸ்ட் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அது பிடிக்காதவங்க விட்டுறலாம். அது டொமேட்டோ கெச்சப் ஆப்ஷனல் தான். கொஞ்சம் மல்லித்தழை. இதில் 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அரைக்கிறது தானேன்ட்டு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைச்சிக்க மிக்சியில் போட்டு கிரைண்டரில் போட்டு ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். அதோடு சேர்த்து இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுடலாம். இது 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது 1 பிஞ்ச் ஏலக்காய் தூளும், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூளும், இது கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டலாம். இந்த அரைக்கிறதோட கொஞ்சோண்டு தக்காளி சாஸ் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிட்டலாம். ஒரு 2 டீஸ்பூன் இல்லாட்டி 3 டீஸ்பூன். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இதெல்லாம் இப்போது பாத்திரத்தில் எண்ணெய் காயுது. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதோட இந்த பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் போட போகிறேன். மண் பாத்திரத்தில் பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும், கெட்டு போகாது. அப்படியே அதே பாத்திரத்துலேயே மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடாது. நல்லா ரொம்ப நேரத்துக்கு வச்சுருக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடு போட்டு வதக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு வதக்கலாம். வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற வரைக்கும் ரொம்ப நேரம் வதக்கணும். அடுப்பை கூட்டி வச்சு குறைச்சி வச்சு மாற்றி பண்ணணும். ஒரேடியாக கூட்டி வச்சா ரொம்ப கருகி போயிடும். அதனால 2 நிமிஷம் கூட்டி வச்சுட்டு அப்புறம் குறைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த பட்டர் போட்டதுனால நல்லா வாசம் வருது. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுது அதை சேர்ப்போம். தக்காளி மசாலாலாம் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்ப்போம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த வெங்காயம் வேகணும், அதுக்கு தண்ணி கொஞ்சம் வேணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படி மூடி இருக்கலாம், வெங்காயம் வேகிற வரைக்கும். அந்த கிரேவி கொதிச்சுட்ருக்கு. அதில் வெங்காயம் பாதி வெந்துருச்சு. இப்போ வேணுங்க உப்பை போட்டுக்கிட்டலாம். இப்போ இது முழு முட்டை, வேக வைக்காத முட்டை. இதை உடைச்சி அதோட சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் தலை கிண்டி விடக்கூடாது. வேகங்காட்டியும் கிண்டி விடக்கூடாது. வேகங்காட்டியும் கிண்டி விட்டோம்னா மஞ்சள் தாள் உடஞ்சி உள்ளுக்குள்ளே இருக்க அந்த எல்லாம் ஸ்மெல் கூட வந்துடும். அதனால மஞ்சள் தாளை வேக விட்டு அப்புறமாட்டி கிண்டி விடணும். கொஞ்ச நேரம் அது வேற வரைக்கும் பொறுமையாக விட்டுடலாம். அங்கிட்ட மஞ்சள் தாள் வேகுது பாத்திரத்தில். அதுக்குள்ளே இந்த முட்டையை வகுந்து விட்டுக்கலாம். அந்த முட்டையை ப்ளஸ் மாதிரி வகுந்து விடணும். இப்படி ஒரு சைடு, அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி ஒன்று. ஏன்னா ஒரே சைடு இப்படி வகுந்து விட்டோம்னா அப்படி புட்டு வந்துடும் கொதிக்கும் போது. அதனால இப்படி ஒன்று, இந்த பாருங்க இப்படி ஒன்று, 2 பக்கமும் ஆப்போசிட்டாக இருக்குது. அது மாதிரி எல்லாத்துலேயும் வகுந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த உடைச்சி போட்ட முட்டை வெந்துருச்சு, ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ அந்த முட்டையும் போட்டுடலாம். அது ஃபுல்லாக வேகிற வரைக்கும் அந்த கிண்டி விட்டுறாதீங்க. கிண்டி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரேவி ரொம்ப ஸ்மெல் வந்துடும். இப்போ இதையும் போட்டுடலாம். அது கொதிக்கட்டும். இப்போ
இதுதான் இப்போ உடச்சி ஊற்றின முட்டை. அது இப்போ வெந்துருச்சு. இப்போ கிண்டி விட்டு வேணுங்கிற அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டலாம். இப்போ மல்லித்தலை போட்டு பண்ணிடலாம், கார்னிஷ் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.